ஆமா இஷு, ரெடி ஆயிட்டேன். எங்க சாயந்தரம் வேலை முடிச்சு வரும்போது வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வந்துருங்க. சரி ஐஷுமா, வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்கும் என்னெல்லாம் வேணும்னு எல்லாம் மெசேஜ்ல அனுப்பு. இங்க அனுப்புறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வெங்காயம் தக்காளி மட்டும்தான். சரி, வெங்காயம் தக்காளி மட்டுமா இருந்தாலும் அதை அனுப்புமா, இல்லாட்டி நான் மறந்துடுவேன். எங்க இருக்கிறதே வெங்காயம் தக்காளி மட்டும்தான், ரெண்டு பொருள் தான். அதை எப்படிங்க மறப்பீங்க? அதுக்கு ஒரு மெசேஜ் வேற அனுப்பணுமா? ஒரே ஒரு பொருளா இருந்தாலும் மெசேஜ்ல அனுப்பி வைமா, இல்லாட்டி வேலை டென்ஷன்ல வரும்போது மறந்துட்டு வந்துருவேன். ஐயோ, நீங்க இருக்கீங்க பாருங்க. சரி, மெசேஜ்ல அனுப்பி வைக்கிறேன், மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. மெசேஜ்ல அனுப்பி வச்சேன்னா சாயந்தரம் வரும்போது பொருள் கண்டிப்பா வீட்டுக்கு வரும். ஆனா மெசேஜ் அனுப்புறதுக்கு நீ மறந்துடாத. இல்ல, இப்பவே மறக்காம மெசேஜ் அனுப்பிடுறேன். வரும்போது வெங்காயம் தக்காளி மட்டும் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. சரி ஐஷுமா, வாங்கிட்டு வந்துடுறேன். செல்ல குட்டிங்களா, உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? என்னெல்லாம் வேணும்னு அம்மா கிட்ட சொல்லுங்க. அம்மா மெசேஜ் அனுப்பும் போது சேர்த்து அனுப்பட்டும். அப்பா வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரியா? கேக்கு லேசா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வீட்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு, அது போதும். இங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் வாங்காதீங்க. வீட்ல தான் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அதுவே போதும். அப்பா, எனக்கு ஃப்ரூட் எல்லாம் வேண்டாம். எனக்கு சாக்கி கேக் தான் வேணும். சரி சரி, ரியாவுக்கு சாக்கி கேக்கு, ஆதிக்கு லாலிபாப், அவ்வளவுதானே. அம்மா கிட்ட சொல்லுங்க, அம்மா மெசேஜ்ல அனுப்பி வைப்பா. நான்லாம் ஒன்னும் மெசேஜ்ல அனுப்ப மாட்டேன். ஏங்க, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, வீட்ல நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குங்க. இருக்கட்டும் விட ஐஷு, ஃப்ரூட்ஸ்னா என்ன எப்பவுமே ஃப்ரூட்ஸேவா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம ரியாக்கு வேற லீவ் விட்டாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுல தான் இருக்க போறாங்க. ஸ்நாக்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு ஒன்னதான் தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. என்னெல்லாம் வேணும்னு பார்த்து மெசேஜ்ல அனுப்பி வை, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தொடவே மாட்டாங்க. அது அப்படியே வேஸ்ட் ஆயிடும். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல தோணும் போது முதல்ல அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தீனதுக்கு அப்புறமா வேணா வேற ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். அப்பா, எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேண்டாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேன். கேக் தான் வேணும். பாத்தீங்களா, இப்பவே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேண்டாம், சாப்பிட மாட்டேன்னு சொல்றா. இனி நீங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தொடவே மாட்டா. ஏற்கனவே வெயில் காலம் வேற, தண்ணியும் ஒழுங்கா குடிக்கிறது இல்ல, ஃப்ரூட்ஸும் சாப்பிடாம பிஸ்கெட்டு கேக்குன்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் உடம்புக்கு ஏதாவது வந்துடும். வெயில் காலத்துல ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா தானங்க நல்லது. ஒழுங்கா அவளை ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட வேண்டாம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லுங்க. அப்பா, ஃப்ரூட் சாப்பிட மாட்டேன், கேக் தான் வேணும். டி அம்மோ, இங்க பாரு, ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. உனக்கு கேக் வேணும்னு அப்பா வாங்கிட்டு வரேன். ஆனா நீ ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாதான் அப்பா கேக் வாங்கிட்டு வருவேன். அம்மா சொல்ற மாதிரி வெயில் காலத்துல சூடு ரொம்ப அதிகமா இருக்குல்ல, அப்ப ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டாதான் உடம்புக்கு எதுவும் வராம இருக்கும். அம்மா இப்ப உனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நீ ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுற. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன்னு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னா சாயந்தரம் அப்பா வரும்போது உனக்கு கேக் வாங்கிட்டு வருவேன். அப்படி சொல்லுங்க. இவ ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடலன்னா இவளுக்கு எந்த ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுக்காதீங்க. அப்பா, அம்மா, அது நீ ஃப்ரூட்ஸ் சாப்பிடலன்னா தான் அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர மாட்டேன். ஆனா நீ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன்னா அப்பா வரும்போது கேக் வாங்கிட்டு வருவேன். இப்ப சொல்லு, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவியா? சரி, ஃப்ரூட் சாப்பிடு. ஆனா சாயந்தரம் வந்து கேக் வாங்கிட்டு வாங்கப்பா. சரிடா அம்மோ, இப்ப அம்மா குடுக்குற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. அப்பா சாயந்தரம் வரும்போது கேக் வாங்கிட்டு வரேன். சரிடா, சாக்கி கேக் வாங்கிட்டு வரேன். சரிடா, அதையும் உன் லாலிபப்பையும் அப்பா மறக்க மாட்டேன். அப்பா வாங்கிட்டு வந்துடுறேன். நீயும் அக்கா கூட சேர்ந்து ஃப்ரூட் சாப்பிடு, சரியா? சரி சரி, 2 பேரும் அம்மாவை தொல்லை பண்ணாம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு விளையாடுங்க. சரி ஐஷுமா, என்னெல்லாம் வேணும்னு எல்லாமே மெசேஜ்ல அனுப்பி வை, நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. ரியா, அது இந்தாங்க, அம்மா ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டே விளையாடுங்க. பீட்சாவா? ஓ, அன்னைக்கு உன் அப்பா வாட்டர் மெலனை பீட்சான்னு சொல்லி கொடுத்தாரே, அதனால வாட்டர் மெலனை பார்த்துட்டு பீட்சான்னு சொல்றியா? ஆமா, உனக்கு பிடிச்ச பீட்சா தான் அம்மா கொண்டு வந்திருக்கேன். இந்த சாப்பிடு. 2 பேரும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே விளையாடுங்க. அதுக்குள்ள அம்மா தயிர் மாமா ரெடி பண்ணிடுவேன், அப்புறம் மாமா சாப்பிடலாம். என்னடாடி, வாட்டர் மெலன் நல்லா இருக்கா? ரியா, அங்க பாரு, தம்பி எவ்வளவு அழகா வாட்டர் மெலன் எடுத்து சாப்பிடுறான்னு. நீயும் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடு. முறுக்கா? ரியா, முறுக்கெல்லாம் எதுவும் இல்ல. வீட்ல எந்த ஸ்நாக்ஸுமே இல்ல, இந்த ஃப்ரூட்ஸ் தான் இருக்கு. ஒழுங்கா ஃப்ரூட் சாப்பிடு. குட்டி குட்டி கடலை இருக்கும்ல, நீங்க அதை உடைச்சு சக்கரை எல்லாம் போட்டு தருவீங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சு தாங்கம்மா. ரியா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொன்னா சாப்பிடாம என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு, அப்பா போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? நீ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாதான் வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவேன்னு சொன்னார்ல. வெயில் வேற அதிகமா இருக்கு, ரொம்ப சூடா இருக்குல்ல, இந்த மாதிரி நேரத்துல ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமா சாப்பிடணும் ரியா.
முதல்ல அம்மா கொடுத்துருக்கிற இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீ சாப்பிட்டாதான் சாயந்தரம் அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் உனக்கு தருவேன். நீ இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடல அப்புறம் அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் உனக்கு தர மாட்டேன். ரியா இங்க பாரு, தம்பி குட்டி பையன் அவனே எவ்வளவு அழகா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறான். உனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன? ஒழுங்கா ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடு, அப்பதான் அப்பா வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ் தருவேன். The next day. இல்லடா அம்மா அழாத, அப்பா இந்த ஆயின்மெண்ட் போட்டு விட்டுருக்கேன்ல, வலிக்காது, வலி சரியாயிடும். எங்க என்னங்க இது? ரியா உடம்பு பூரா செகப்பு செகப்பா தடுப்பு தடுப்பா இருக்கு. ஒருவேளை சிக்கன் பாக்ஸா இருக்குமாங்க? இல்ல இஷு, சிக்கன் பாக்ஸ் எல்லாம் இல்ல, நான் நல்லா செக் பண்ணிட்டேன். இது வேர்க்குரு மாதிரி தான் இருக்கு. சூடு ரொம்ப அதிகமா இருக்குல்ல இஷு, அதை நம்மளாலேயே தாங்க முடியல. குழந்தைங்க உடம்பு எப்படி தாங்கும்? அதான் சூட்டுக்கு அவளுக்கு வேர்க்குரு வந்திருக்கு. அப்புறம் ஃபீவர் எல்லாம் எதுவும் இல்ல, அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் இந்த ஆயின்மெண்ட் போட்டிருக்கேன், ஒரு 2-3 நாள்ல சரியாயிடும் ஐஷு. ஐயோ, காலையில உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொன்னா, ட்ரெஸ் கழட்டி பார்க்கும்போது உடம்பெல்லாம் சிகப்பு கலர்ல கொப்பளமா இருந்துச்சா, நான் கூட சிக்கன் பாக்ஸா இருக்குமோன்னு ரொம்ப பயந்துட்டேங்க. இல்ல ஐஷு, சிக்கன் பாக்ஸா இருந்திருந்தா காய்ச்சல் இருந்திருக்கும். குழந்தைக்கு காய்ச்சல் எல்லாம் எதுவும் இல்ல. அதுவும் இல்லாம சிக்கன் பாக்ஸ்னா உடம்பு பூரா வரும் ஐஷு. இது வந்து கழுத்துக்கிட்ட, வயிற்றுக்கிட்ட, அப்புறம் கை கிட்ட எல்லாம் வேர்வை வர இடத்துல மட்டும்தான் இருக்கு. அப்ப இது வேர்க்குரு தான். ஆனா சிக்கன் பாக்ஸா இருந்தாலும் இப்படிதானங்க கொப்பளம் கொப்பளமா வரும். ஆமா ஐஷு, ஆனா சிக்கன் பாக்ஸ் கொப்பளம் வேற மாதிரி இருக்கும் ஐஷு. இது ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி தான் இருக்கு. இது வேர்க்குருனால வந்ததுதான், நீ பயப்படாத. இல்லடாமோ ஒன்னும் இல்ல, வேர்க்குரு தான். அது சூட்டுக்கு தான் வந்திருக்கு. அப்பா ஆயின்மெண்ட் போட்டு விட்டுருக்கேன்ல, சரியாயிடும். ஐஷு, இது கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் ரியாக்கு டிஷர்ட் எதுவும் போட்டு விடாத. இந்த ஆயின்மெண்ட் மட்டும் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயா விடு, சரியாயிடும். ஐயோ, இதுக்கு தான் நான் அவகிட்ட சொன்னேன், நிறைய தண்ணி குடி, பழங்கள்லாம் சாப்பிடுன்னு. பழம் எல்லாம் எதுவுமே சாப்பிடல, தண்ணியும் ஒழுங்கா குடிக்கிறது இல்ல. அதனாலதான் இப்படி உடம்பெல்லாம் வேர்க்குரு வந்துருச்சு. ஆமாமோ, இந்த மாதிரி வெயில் காலத்துல சூடு ரொம்ப அதிகமா இருக்குல்ல, நிறைய தண்ணி குடிக்கணும், பழங்கள்லாம் நிறைய சாப்பிடணும். அப்பதான் இந்த மாதிரி உடம்பெல்லாம் வேர்க்குரு வராம இருக்கும். அம்மா ஃப்ரூட்ஸ் சாப்பிட கொடுக்கும்போது நீ சாப்பிடவே இல்லைல்ல, அதனாலதான் உனக்கு இப்படி உடம்பெல்லாம் வேர்க்குரு வந்துருச்சு. ரியா, வேர்க்குரு வந்ததுக்கே உன்னால தாங்க முடியல, உடம்பெல்லாம் எரியுதுன்னு அழற. இதே சிக்கன் பாக்ஸ் வந்திருந்தா என்ன பண்ணிருந்திருப்ப? அது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பழங்கள்லாம் சாப்பிடாம தண்ணி எல்லாம் குடிக்காம இருந்தா வேர்க்குரு, சிக்கன் பாக்ஸ் எல்லாமே வந்துரும் ரியா. இதுக்கு தான் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன், வெயில் காலம் ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய தண்ணி குடிக்கணும், அம்மா கொடுக்குற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு. பாரு, ஆதி குட்டா கூட அம்மா கொடுக்குற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டான், அதனாலதான் அவனுக்கு வேர்க்குருவெல்லாம் எதுவுமே வரல. ஆனா நீ தான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்த. அதனாலதான் இப்ப பாரு, உடம்பெல்லாம் சூடானதுனால இப்படி வேர்க்குரு வந்துருச்சு. போயிடும்டாமோ, அழாத. இதுக்கப்புறம் அம்மா கொடுக்குற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன்னா, நிறைய தண்ணி குடிச்சேன்னா இந்த கொப்புள எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். என்னடா ஆதி, அக்கா அழறாளா? அழறாளா? அக்கா அழறான்னு உனக்கு வருத்தமா இருக்கா? அது ஒண்ணும் இல்லடா, அக்காக்கு உடம்புல வேர்க்குரு வந்துருச்சு, அதான் அக்கா அழறா. ஆமா, வேர்க்குரு. அக்கா தண்ணி குடிக்காம அம்மா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட கொடுக்கும்போது சாப்பிடாம இருந்தால, அதான் அக்கா உடம்பெல்லாம் வேர்க்குரு வந்துருச்சு. ஆதி எப்படி வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்டு இருக்க, அந்த மாதிரி வாட்டர் மெலனால அக்கா சாப்பிட்டு இருந்தா அக்காக்கு இந்த மாதிரி வேர்க்குரு எல்லாம் வந்திருக்காது. அது சாப்பிடாததுனாலதான் அக்காக்கு வேர்க்குரு வந்துருச்சு, அதான் அழறா. பாத்தியாமோ, ஆதிக்குட்டா உனக்கு வேர்க்குரு எல்லாம் சரியா போகணுங்கிறதுக்காக வாட்டர் மெலன் சாப்பிடுன்னு கொடுக்குறான். ஆதி மாதிரியே நீயும் அம்மா கொடுக்குற வாட்டர் மெலன், கிரேப்ஸ், இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன்னா உனக்கு இதெல்லாம் சரியாயிரும்டா, அழாத. இப்ப அப்பா ஆயின்மெண்ட் போட்டிருக்கேன்ல, இப்ப வலியெல்லாம் குறைஞ்சிருக்கும், அழாதடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, எல்லாரும் கவனமா இருங்க, நிறைய தண்ணி குடிங்க, நீர் சத்து இருக்கிற காய்கறிகள், நீர் சத்து இருக்கிற பழங்கள் எல்லாத்தையுமே நிறைய சேர்த்துக்கோங்க.
இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் அதிகமா வேர்க்குரு சிக்கன் பாக்ஸ் எல்லாமே வருது. அதனால குழந்தைங்களை கவனமா பாத்துக்கங்க. தண்ணி நிறைய கொடுங்க. தர்பூசணி கிரேப்ஸ் இந்த மாதிரி நீர் சத்து இருக்கிற பழங்கள்லாம் நிறைய கொடுங்க. கோல்ட் ஆயிடும்னு யாரும் ஃப்ரூட்ஸ் கொடுக்காம விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு கோல்டு விட சிக்கன் பாக்ஸ் வேர்க்குரு இதெல்லாம் தான் ரொம்ப அதிகமா வருது. இதுக்கப்புறம் லீவ் வேற விட்டுருவாங்க. குழந்தைங்களை அதிகமா வெயில்ல விளையாட விடாதீங்க. கவனமா பாத்துக்கங்க. நீங்களும் கவனமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க.